இந்த வீடியோவை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, கடைசி வரையும் பாருங்கள். வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவும் மறந்து போன ஒரு மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன மரம்னு கேட்டிங்கன்னா, மஞ்சனத்தி மரம், நுணா மரம்னு சொல்லுவாங்க. இது மரத்தை எதுக்குமே பயன்படாத மரம் அப்படின்னு சொல்லி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இந்த மரத்தில் வெள்ளை கலரில் பூ பூக்கும். அதில் பழம் கருப்பு கலரில் பழுக்கும், மஞ்சள் கலரில் பழுக்காது. மற்ற பழங்க மாதிரி கருப்பு கலரில் தான் பழுக்கும். சின்ன வயசுலலாம் ஸ்கூலில் பழுத்துருக்கும். அதை எரிஞ்சு பயிலுகெல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சு அதை சாப்பிடுவாங்க. ஆனால் நான் சாப்பிட்டதே இல்லை, எனக்கு பிடிக்காத கருப்பு கலரில் இருக்கனால. இதோட கட்டையை வச்சு மாட்டு வண்டிலாம் செய்வாங்க. மாட்டு வண்டியில் அந்த முன்னாடி மாட்டுக்கு மேலே ஒரு கம்பு இருக்கும்ல, அந்த கம்பு இந்த கட்டையிலையும் செய்வாங்க. ஏன்னா இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பஞ்சு மாதிரி. அதனால் அதை யூஸ் பண்ணி மாட்டுக்கு கழுத்து வலிக்காமல் இருக்கிறக்காண்டி இந்த கட்டையை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இதோட கட்டையை வச்சு தான் இந்த வயலில் உழுவாவில் ஏர் கலப்பை அதெல்லாம் செய்வாங்க. முக்கியமான விஷயம், இந்த கட்டையை நான் வெட்டவே இல்லை, யாரை வெட்டி வச்சுருந்தாங்க. நான் அதை போய் வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். இதோட பூவு, தண்டு, இலை இது எல்லாமே மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணுறா, சித்த மருத்துவத்தில். இதுக்கு ஏன் இந்த மஞ்சனத்தி மரம்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த மஞ்சள் கலரில் இருக்கு பாருங்கள் கட்டை, வெட்டினதுக்கப்புறம் அந்த மாதிரி மஞ்சள்னு வந்துடும், நல்லா டார்க்காக. அதனாலேயே மஞ்சனத்தி மரம்னு பேர் வந்துச்சு. இந்த மரத்தோட கட்டையில் கட்டில் இந்த மாதிரி செஞ்சு அதில் பார்த்தா நல்லா தூக்கம் வருமா. சின்ன பிள்ளைகளுக்கு சொறி சிரங்கு இந்த மாதிரி வர்றதில், புண்ணு இந்த மாதிரி வர்றதுக்கெலாம் இதோட இலையை நல்லா அரைச்சி விட்டு அந்த இதில் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி விட்டு அதில் தடவினோம்னா அந்த புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். இந்த காய் நமக்கு பல்லுக்கும் யூஸ் ஆகும். பல் அரணை, பல் வலி, பூச்சி பல் இதுக்கெலாம் யூஸ் ஆகும். எப்படி யூஸ் பண்ணணும்னா, 1 கிலோ மஞ்சனத்தி காய்க்கு 1/4 கிலோ உப்பை எடுத்து வச்சுக்கணும். மஞ்சனத்தி காயை பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டு கல் உப்பு அதோடு சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷம் நல்லா வதக்கி கருப்பு கலரில் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். எடுத்து நல்லா ஆற வச்சு வெயிலில் காய போட்டு பொடியாக்கி கோபால் பல் பொடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணோம்னா அந்த பல் அரணை, இப்போ பூச்சி பல் இதெல்லாம் குறைஞ்சிரும், வரவே வராது. அதே மாதிரி நீங்கள் மெடிக்கலில் பெரிய பெரிய மெடிக்கல்லலாம் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, நோனி ஜூஸ்னு கேட்டிங்கன்னா இதைத்தான் கருப்பு கலரில் தருவா. அது வேறு எதுவுமே இல்லை, இதோட இயற்கையாக நமக்கு ஈஸியாக கிடைக்கிற இதோட பழத்தை வச்சு தான் அதுலேருந்து தயார் பண்ணி அதில் வச்சுருப்பா. ஆனால் அது காசு கூட. இது நம்மளாக செய்கிறதுனால நமக்கு காசு கம்மி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டமால்னு தட்டிடுங்க. ஓகே மக்களே, மஞ்சனத்தி மரத்தை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திப்போம். அவ்வளோதான் இந்த வீடியோ. டாட்டா, பாய்.